கடம்பூர் ராஜு நேற்று பேசியிருக்காரு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அறிக்கை வந்துருச்சு. அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இன்னைக்கு என்ன முக்கியமான ஆலோசனை? தலைமை கழகத்தில் கலந்து பேசி நாங்கள் உங்களிடம் தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கோம். பட்டிமன்ற தொலைக்காட்சி சற்று பொருங்கள். நாங்கள் கொஞ்சம் செய்தியாளர் சந்திப்பு இருக்கா சார்? முடிஞ்ச ஆலோசனை முடிஞ்சாச்சு, உறுதியாக இருக்கு. கடம்பூர் ராஜு நேற்று பேசியிருக்காரு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அறிக்கை வந்துருச்சு. அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இன்னைக்கு என்ன முக்கியமான ஆலோசனை? தலைமை கழகத்தில் கலந்து பேசி நாங்கள் உங்களிடம் தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கோம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சற்று பொருங்கள். நாங்கள் கொஞ்சம் செய்தியாளர் சந்திப்பு இருக்கா சார்? முடிஞ்ச ஆலோசனை முடிஞ்சாச்சு, உறுதியாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகலா என்ற கேள்விக்கு தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு அறிவிக்கப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், வணக்கம், விவரங்கள். 2 தினங்களுக்கு முன்னதாக பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்பொழுது பிரதமரை சந்திப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் கடிதம் மூலமாக நேரம் கேட்டிருந்தார். இருந்தபொழுதும் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தினை சந்திக்க மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் மறுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் மீண்டும் தமிழகம் வந்த மோடி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க மறுத்து சென்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிருப்தியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஒன்றிய அரசிற்கு எதிரான அந்த கண்டன அறிக்கைகளையும் நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று அவசர ஆலோசனை இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இன்று ஆலோசித்து முடிவெடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்துதான் இன்றைய தினம் அவர் தங்கியிருக்கக்கூடிய தனியார் விடுதியிலிருந்து ஆலோசனைக்காக செல்லும் பொழுது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகலா என்ற ஒரு கேள்விக்கு அவர் தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசித்த பிறகாக முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே பாஜக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்தான ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வந்த ஒரு நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஏற்கனவே பன்ருட்டி ராமச்சந்திரன் அந்த கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் எனவும் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.